ஆரம்பி. நண்பர்களே, இன்னைக்கு என்னாச்சுன்னா கடிதாஸ் படிக்க வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? கடிதாஸ்ல ஐக்யூன் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்க கடிதாஸ் படிக்க போறோம். Okay, I've been watching your videos for the past 2 years. I always wonder you as me in a parallel universe. போடு. ஒரு ஆளே பத்த மாட்டாரு, 2 பேர் தாங்காதே ப்ரோ. parallel universe தானடா, இங்கே இருக்க போறோம். அங்கே இருங்க போறீங்க, வராதீங்க. Okay, I have been a tech enthusiast all along, and one turning point in my life led me to where I am today. If not, I have been just like you. Here I am today, will share my phone and life story, which lead me here to this point. I am an avid PC gamer too. Play games like Age of Empires since 1999, Doom 3, Hectic 2, Devil May Cry, Mass Effect, Total War, Civilization series. சிவானா பேசுற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தனா அப்போ வந்து கேம்டா. நீங்களே கேமா சொல்றீங்க, அவர் எங்க எல்லாரும் இப்படி தான் திட்டுவார் அப்பப்போ. COD, SCOM series, Model Combat series எல்லாமே எங்க ஆளு வந்து சொன்னதுலயே அந்த கடைசியா சொன்ன 2 தான் எனக்கு தெரியும். சரி விடு, மேலே இருக்கிற எல்லாமே வந்து அதான் 1999ன்றாரு அப்போ இருந்தே இருக்கு. என்கிட்டலாம் கேட்டால் டேஞ்சரஸ் டேவ் அதெல்லாம் கூட சொல்லியிருப்பேன். அப்புறம் ஃப்ளாஷ் கேம்ஸ்லாம் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் உள்ள 1000 கேம்னு இருக்கும். சூப்பர் மேரியோ காலத்தில் பிறந்தேங்க நானே, அதுவே முடிகிற டைமில் பிறந்தேன். சரி, ஸோ இப்போ நம்மளால வந்து 2001 என்ன பண்ணியிருக்காருன்னா, இது யூ மே நீட் லாங் டைம் டு டிஸ்கஸ் திஸ் போஸ்ட். ஐ எம் சாரி ஃபார் தட். tiny video did not know whether it was forwarded to the correct mail. BSNL கையே தூக்குறோம். ஆமா, கரெக்ட் இமெயில் அட்ரஸ். பட் ஹாப்பி டு ஷேர் மை லைஃப் அண்ட் டெக் ஜர்னி எல்ஸ்வேர். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நம்மளால கொஞ்சம் முரட்டாள் தான் போல தெரிஞ்சிருச்சு. சரி, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஸோ 2001 நம்மளால வந்து சாம்சங்கில் RD220 அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் மொபைல் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதே சமயம் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இதுவும் எல்லார் வீட்லையும் இருந்திருக்கும், எங்கள் வீட்லேயும் பிறந்தது. சரியா, 2002 2003 பார்த்தீங்கன்னா நோக்கியா 3310 டேட்ஸ் மொபைல். ஸோ அது என்ன செங்கல், அதை வச்சு அடிச்சு புழக்காத ஆளுங்களே கிடையாது. 2004 LG BD2233 ரிலையன்ஸோட ஃபோன், அந்த CDMA ஃபோனு, ஃபர்ஸ்ட் பர்சனல் ஃபோனு. பாட் வித் மை ஓன் மணி by selling திருட்டு VCD of all sorts of content by writing CDs in my PC. மனுஷன் all sorts of content ஏதோ ஒரு பொடி வச்சு சொன்ன மாதிரி. அதுக்கு தான் please don't judge me on today's moral to 2000s era reality. Okay, right. Use the phone to sneak with my GF whose dad was inspector in TN police. Pure nostalgia those days. Later parents caught and smashed both me and the phone. தப்புல தர்மடி விழுந்திருக்கு. சரிடா, உனக்கு விழுந்தது ஃபோனு, உனக்கு விழுந்தது அதில் ஒரு நியாயம் இருக்கு. நான் பாவம்டா, என்ன ஏன்டா அப்படி பயன்படுத்தினேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ. த டேர்னிங் பாயிண்ட் 2005 மை லைஃப் டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நோக்கியா 2300 அண்ட் லேட்டர் நோக்கியா 6021 bought when I joined college. Nokia 6021 was my first color phone and had GPRS and Bluetooth. Nokia 6020 had camera but no Bluetooth. I preferred the 6021 cause my friend had a camera phone. Just need Bluetooth to transfer photos from his phone. Crazy times. Used dealer Airtel SIM card for unlimited calls. ஆமா, 1800 for கடலை. எப்படி? Okay. ஆமா, அப்புறம் used all sorts of phone daily by exchanging phones with my friends like Nokia Engage 6630, 7610, 2255, etc. I could literally type 160 character SMS with just keypad blindfolded. Used forward feature in SMS with 5 girls at a time. Ready? அந்த டைம்ல காதல் ரெமோ ஒண்ணு மாதிரி. No. Had breakup with my inspector daughter girlfriend after we decided to join same college in Coimbatore together. College was scheduled to start in 2005 September, and before that I decided to roam around Bangalore for a month. In that context of giving SSB interview to join Indian Army as an officer. During that time I was dumped by my girlfriend. கண்ணீர் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் பிரேக்கப் gave me so much anguish that I decided to show her that I have to be successful in the life. Really concentrated on my SSB interview. இந்த வீடியோ வந்தோனே அனுப்பிடுவார் நான். During my interview days in Bangalore, I spent all the money given by my parents on recharging for phone calls with my girlfriend, trying to patch up but in vain. Had to work in a petrol pump as a part-time for 8 hours to eat. The interview went really well, and in the meantime
awaiting result, I joined the college as As a backup. backup. I joined IT and she was in media tech. ஓகே, மீடியா டெக் அப்பயே டிமென்சிட்டியாக இருந்திருப்பாங்க போல. வித்தின் ஜேர்னலிசம். வித்தின் 3 months a call letter had come for joining in Indian military academy. After so much of contemplating and the daily pain of seeing her, I decided to move out of the college and join to IMA. The whole story is like Varanam Ayram, except it was shot much later and my girlfriend did not die. Literally, I was in a spiral for நீங்க around. வேற ஏதோ மோட்டிவ்ல இந்த மெசேஜ் மட்டும் போட்ட மாதிரி இருக்கே. இல்லடா, அந்த ஸ்டோரி மாதிரியே என் வாழ்க்கையும் போச்சு அப்படிங்கிறாரா, கான்டெக்ட் கொடுக்குறாரா. நம்ம இப்போ சொல்லலாம்டா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வாரணமாயிரம் மாதிரி வாழ்ந்துருக்காரு. லிட்ரலி ஐ வாஸ் இன் ஸ்பைரல் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 months in college doing all nonsense stuff just like Surya in the movie. ரைட். அப்போ இவருக்கும் செகண்ட் இயர்லேருந்துன்றது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இவருக்கு காலேஜ் வந்து கண்ட்ரோல் தாக்கப்பட்டிருக்காரு. ஆமாம். சரி, டியூட்டி கால்ஸ் Calls, okay. 2006ல லெஜெண்டரி நோக்கியா 6600 dad gifted me when I got the call letter before joining IMA. Joined IMA as 18-year-old. 2007 to 2010 June, started using 2 phones permanently. 6600 mostly locked and not allowed during training since it was camera phone. Okay. Used it during terms break. And Nokia 1100 for weekly calls. In 2009 bought HP Pavilion DV4 1220 TX laptop with NVIDIA 9200 GS graphic card and TV tuner card. இந்த TV tuner card இருந்ததுன்னா நீ படம்லாம் பார்க்குறல்ல, அப்படியே ரெக்கார்டிங்கும் போடலாம். ஓ, இப்போதான் படம் பைரசி நானும் மாற்றி வச்சிருந்தேன். தெரியுது. இல்லடா, அது அதாவது இல்லடா, இப்ப டெஸ்க்டாப்ல எங்க எல்லாரையும் போட்டு திட்டி புட்டு டெஸ்க்டாப்ல அந்த காலத்துல எல்லா வேலையும் பண்ணிருக்கீங்க நீங்க. அப்படிலடா, அப்படி பார்த்தா VCR இருக்குல்ல, கேசட் போடுவோமே, தெரியும் தெரியும். அதை போட்டுட்டு அதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் உண்டு. நீ என்ன சேனல் பார்க்குறியோ அந்த சேனல் அப்படி ரெக்கார்ட் பண்ணலாம். பொறுக்கும்போது இதெல்லாம் இருந்தாலும் யாரும் பயன்படுத்தலை. அந்த டைம்ல தான் இப்போ எல்லாமே இன்டர்நெட்ல அவைலபிள்ங்கிறனால இப்போ யாரும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. பழையப்பாவே காலைல ஒரு 48 GB லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அப்படியாடா? எங்க? 2010 நோக்கியா 5800 எக்ஸ்பிரஸ். இவர் டிராவல் பண்ண பார்த்தெல்லாம் நான் போன பார்த்தாவே இருக்கேன். அதான் முதல்ல சொல்லியிருக்காரு போல. நாங்க அங்க அப்படி என்ன, நான் பெட்ரோல் பங்குக்கு போல, இங்க கமாண்டோனா நாங்க அங்க கமாண்டோ. அது இருக்கட்டும். இதான், நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போல, அப்புறம் போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணை லவ் பண்ணல. அந்த ஒன்று தான் நான் எஸ்கேப் பண்ணதா இருக்கு. அதை தவிர அட் அ டைம் பேரலா 5 பேருக்குலாம் மெசேஜ் அனுப்பல ப்ரோ. அந்த அளவுக்குலாம். 10 chicks. ஆமா ஆமா டே. ஆமா. அப்போ வந்து சிக் ஷாம்புவும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் தான் ஃபேமஸ். அப்புறம் சேம் இயர் காட் ஓகே 500 வாங்கியிருக்காரா. அண்ட் சம் சைனீஸ் மொபைல், குட் நாட் ரிகலெக்ட் த நேம். அதெல்லாம் அப்போ அந்த கொரியன் செட். அதுதான் எல்லாம் those days I used to ஆமா those days I used to read all tech magazines like PC Quest, Digital, T3 etc. In 2010 me and some friends just planned to buy Bitcoin for 1000 rupees, but the plan never materialized. My only repentance, அதாவது ஹைலைட் என்ன நேரம் யோசிச்சு பாருங்க. வாங்கி இருந்தீங்க. சப்போஸ் இமேஜின் பண்ணி பாரு, 10 ரூபாய்க்கு ஒரு காயின் அப்படின்னு இருந்ததுன்னா நீ கதையே வேற இல்ல. 100 காயின் கிடைச்சிருக்கும். 100 பிட்காயின்லாம் வந்து இன்னைக்கு மனுஷன் எங்க இருந்திருப்பாரு. ஓகே. Some year got commissioned as a lieutenant in the army. Okay. Same year got commissioned as lieutenant in the army. Smartphone era begins. 2011 Samsung Galaxy S. ஆஹா, ஓகே. மனுஷன் எங்க இருந்து தான் அந்த டச் ஃபோனுக்கு வராரு, டச் விஸோட. Samsung did not launch the AMOLED version in India. The first Galaxy. Bought my first smartphone, a Canon digital camera and a police watch with my own legal money. Got into Cyanogen model in Galaxy S2. Used it extensively. Was in Hyderabad. Legal money irukkaru. And I met my new girlfriend, future wife. My sister also gifted Alienware M17X R4 from US. Forwarding it to my akka. பாத்தியா, அப்பவே நீ என்ன வாங்கி கொடுத்த? 2011ல. நீ 2025ல என் கூட சுத்திட்டு இருக்க. அதனால ஏதாவது லிங்க் அனுப்பி விடுவோம். இந்த ப்ராடக்ட் அந்த வீடியோல இருக்க அந்த பார்ட் மட்டும் டைம் ஸ்டாம்ப் போட்டு அனுப்பு. 2011 to 2013 Samsung Galaxy S and Sony Xperia X10 Mini slide keyboard bought on eBay. Posted to Kupwar, Jammu and Kashmir, and there was no electricity there. Used to charge my Galaxy with a solar panel and a modified DC 12 volt to 5 volt converter, and it takes ages to charge. One of the toughest places to spend your prime life there. So அதே சமயம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, was writing letters to everyone including my girlfriend to keep myself sane with my everyday threats. Oh, everyday threat. Participated in OP Ginger, Googled it to know more. Oh, Operation Ginger. எங்க ஆள் பயங்கரமா, இவர் தான்டா கமாண்டோ.
Surgical strike across LOC. ம் Kupwara attack in 2001. 5 seconds. அவர் அங்கே தானே இருக்கேன்னாரு ஓஹோ போட்டார்ல first ஜாலி தான் போலே. ஜாலியா சரி Bro, அப்ப நல்ல துப்பாக்கிலாம் சுட்டிருப்பீங்கல்ல. இப்போ மெமரிஸ்ல இருக்கும் எல்லாமே பயங்கரமா அதுல இருந்திருக்காரா இன் ஆல் ஐ வில் நெவர் ஃபர்கெட் த இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிட்வீன் 30th August 2011 to September 2 2011 ஆல்சோ பாட் மை ஃபர்ஸ்ட் டேப்லெட் கூகுள் நெக்ஸஸ் 7 ப்ரொமோட்டட் டு கேப்டன் 2014 to 2015 Zen Ultra phone 701 HD Samsung Galaxy Y Moto G second gen Moto E both Moto phones exclusively for modding was roaming around Shagur, Gwalior, Jhansi, Pokhran. Nexus 7 tab broke in an accident. Okay. Family way 2016 to 2018 OnePlus 7 OnePlus 2 ரெட்மி ஆனால் ஒன் ப்ளஸ் 2 வாங்கியிருக்காரு அது கொஞ்சம் பாய்லர் ஆனால் நல்லா கேமரா இருக்கும் OnePlus 2 ரெட்மி 3S OnePlus 5 ரெட்மி நோட் 3 வாஸ் இன் நார்த் சிக்கிம் டோக்லாம் அண்ட் Kalimpong saw some action during 2017 Chinese skirmish lost both my OnePlus 2 and Redmi on road due to my mistake and have to buy OnePlus 5 and Redmi Note 3 OnePlus 5 beautiful phone which took great pictures in the territories unknown to humankind. In 2018, got married to my long-time girlfriend after a lot of struggle. Promoted to major in 2016. சூப்பர் மேஜர் எவர் இருக்குல்ல சே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு படம் சார் இதுதான் தமிழ் சீதாராம் கடிதாஸ் அவர் அங்கந்து எழுதுறாரு இங்க சிவா இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருமா ஆடியன்ஸ்க்கு 2019 to 2021 Realme X2 Pro used extensively for 3 years along with my OnePlus 5 was posted in Hyderabad. Had some great time and we welcomed our first daughter in 2021. My Alienware died finally after serving me loyally for countless hours in 2020. Switched to modest PC with the AMD Ryzen 5 and NVIDIA GTX 1650. 2021 to 2023 Realme X2 Pro, Samsung Galaxy S22 Ultra, Realme GT Neo 2 and iPhone 13 mini. Wanted to use a compact phone and bought iPhone mini in 2022. GT Neo 2 is just used for playing COD mobile and using a hotspot. Posted to Galwan just after the Chinese aggression in minus 40 degrees Celsius and it was physically painful. Being separated from the family and a newborn was really tough. It was no network area and internet has to be relayed through fiber optic cable to some 200 kilometers away from the network area. Did extensive research on LTE carrier aggregation with various bands, hardwares which supported and planned various contingencies. Even convinced Airtel and Jio guys to provide band 40 in our towers. Got speed up to 30 to 40 Mbps after all losses to each locality in a stretch of 250 kilometers, which previously had minimum 1 Mbps for approximately 100 people. Right. In the process, helped some 5,000 people to get in touch with their family every day. My point is that the same lobbies of Jio and Airtel prevented Starlink to enter India, which had the potential to change the life of every soldier posted in such terrains. Even today, the government rule of SIM binding for all messaging apps will affect soldiers posted in such remote location. அவங்கள பற்றி யாரும் யோசிக்கல அப்படிங்கிற பட் ஹூ கேர்ஸ் சோல்ஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் த கொலாக்டரல் டேமேஜ் டு எனி பாலிசி பை த கவர்மெண்ட் ஆல்சோ பாட் ப்ரோ இல்லை ப்ரோ சோல்ஜர்ஸ்க்கு அப்போ என்ன கொடுக்கணும் தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு அழகாக ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி நான் சொல்கிறது வந்து ஜியோ ஏர்டெல் இல்லை சர்வரே உங்களுக்குன்னு தனி ஆப்பு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு அப்படிலாம் அதை மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்கள நம்பிலாம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பும் வேணாம், நமக்கு அரட்டையும் வேணாம். நம்ம வந்து தனியாக நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரட்டை அப்படின்னு ரெடி பண்ணி அவ்வளோதான். அது வந்து ஒன்லி ஃபார் யூ கைஸ். அதுவும் உங்களோட டெவலப்பர்ஸ் செஞ்சு உங்களோட டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஆப் கொடுத்து அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் தான் அந்த ஆப் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நல்லது. அப்போ அவ்வளோதான், உங்களோட அவங்க கான்டாக்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஆனால் மாஸ் ப்ரோ. ஸோ அப்புறம் வந்து மோர் தென் 2 years அண்ட் இட் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேவ் அ global back gesture was the biggest pain. Even at the mini phone, I had to use it for both the hands to get back every time. After spending 3 years with S22 Ultra, finally I was fed up with the battery life and heating, even after replacing the battery. Also got tired of carrying multiple phones, and with the advent of the new battery tech, finally I was convinced that one mobile will be able to carry me through entire day. S22 Ultra made me a battery paranoid, which made me to buy a 4 GaN charger. 140 all 140 watt, 3 ports each.
One in my bedroom, second in my office, third in my gaming room, and fourth in my travel bag. ரைட். In all, I had almost 15 USB-C charging all my device. I also have 2 power banks posted in Hisar, Haryana. Had a great time with family and we were blessed with our second daughter in 2024. Present day. இன்று டிசம்பர் 25. After a lot of thinking and brainstorming, finally ordered Oppo Find X9 Pro on December 7th for around 91.5K through Reliance Digital online. Delivery is scheduled on December 16th. Came to Delhi நாளைக்கு to வருது work. அவருக்கு. Came to நாங்க 15 Delhi to ship work and the Reliance Digital store was nearby. Went there to experience X9 Pro, but they did not have it on display. Saw Vivo X300 on display and I liked it. Bought it there on 14th December and had some great store and instant discount offer in the early buyers. Planning to give Vivo to my wife to capture our memories together as she takes a lot of family photos and I tend to take more scenic photos. Finally, on X9 Pro, I can live peacefully with full day battery life operating dual 5G without Wi-Fi for 8 hours. Planning to sell S22 Ultra on OLX or somebody else. The Reliance Digital Store exchange rate was rate were bare, just 19K. Eager to compare both the phones on camera front. Presently posted to Jodhpur. If you even plan to visit Rajasthan, please let me know. We'll be happy to host you and sit down to talk life and tech. All the best. Keep your நிஜமாலே spotlight. வரணும் தான் வர தோணுது. Okay. அவர் நம்பர் ஆட்டியே போட்டுருவேன் இன்னைக்கு. வெயிட் ப்ரோ, போலீஸ் கிட்ட மாட்டினா உங்க பேரை சொன்னா என்ன விடுவாங்களா? காதுலேன்னு விடுவாங்க அப்படின்னு. தம்பி நீ உங்க அட்ரஸ் கொடுப்பா, நான் வேற ஒரு 4 பேர் நானே வந்து அடிக்கிறேன்ப்பா. அதானே பரவாயில்ல, மாசா இருக்கு. மேஜர் ரமேஷ் குமார் இங்க பாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப பெரிய நிஜமாலே. போடுங்க போட்டோ சாம்பிள் அனுப்பியிருக்காரு அவரோட கேமிங் ரூமு. வாவ், நம்மளா அது நம்ம சேனல் தான். ஆமா, ஈவன் கௌதம் ப்ரோ. ஆமா, பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. சரி, இவரெல்லாம் நம்ம கேங்ல சேர்க்க கூடாதுடா. இவர் ரொம்ப ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது எங்களை மாதிரி நம்மள நாங்களே எங்களை பத்தி பேச விரும்பல. சேர்க்க கூடாது சரியா? ஹெட்ஸ் அப் ஆன் யுவர் மொபைல் நம்பர் இஃப் யூ பிளான் டு டிஸ்கஸ். கண்டிப்பா அதான் நோட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இந்த சைடு வந்தீங்கன்னா உட்கார வச்சு பாட்காஸ்ட் பண்ணலாம் ப்ரோ. நம்ம முதல்ல நாங்க ஆல்ரெடி ரொம்ப வீடியோவா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பிளேஸ் நாங்க இதுக்குன்னே கஷ்டப்பட்டு எப்படியாவது திறக்கிறோம். ரொம்ப நாள் இல்ல, இது என்னடா இவனுங்க மீட்டப் மாதிரி இழுத்துட்டு போவானுங்கன்னு நினைச்சிடாதீங்க. மீட்டப்பா வச்சுமே வரலையா நீங்களா? என்னங்க நீங்க வந்தமே நாங்க மீட்டப்க்கு. ஜெரால் ப்ரோ இருந்தாருன்னா நினைப்பாரு, பாவிகளா அந்த ஆட்டக்கார தம்பி அவனுக்கு நம்பரை பிளாக் போடு, மொழி இவனுங்களை பிளாக் பண்ணுங்கடா அப்படின்னு. ஓகே, சூப்பர் ப்ரோ, செம்ம மெமரிஸ். இது வேற லெவல் டேட்டா தான். செம்ம கனெக்டிவிட்டி எல்லாரோடையும். எமோஷனலா எல்லாரும் எல்லாரும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லாருமே நேரம் வந்து அப்படியே எமோஷனலா அப்படியே பைண்ட் ஆயிருப்பாங்க. சூப்பரான விஷயம் தான். நைஸ் ப்ரோ, தேங்க்யூ ரமேஷ் ப்ரோ. சர்வீஸ். ஆமா, மொபைலை பத்தி நிறைய வாங்கிருக்கீங்க. நிறைய வாங்கினது மட்டும் இல்ல, ராணுவத்துல இருக்காரு. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேற பண்ணிருக்கீங்க. ராணுவத்துல இருக்காரு, அதுவும் கிரேசியான சிச்சுவேஷன்ல எல்லாம் இருந்திருக்காரு. எல்லா சிச்சுவேஷன்லயும் நீங்க அதை கிவ் அப் பண்ணாம அந்த எந்தூசியாசமோட இருந்திருக்கீங்க. கிரேஸ், பெரிய விஷயம். ரைட் ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ப்ளஸ் நம்ம நண்பர்களே நிறைய கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு பேர் உங்களுக்கு ஹார்ட்டின் விடுறாங்கன்னு பாருங்க. ஆமா, செமையா இருக்கும். மேஜர் ரமேஷ்னா சும்மாவா? சரி, ரைட்டு, ஓகேங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபுரணி. பார்க்கலாம். பாய். மேஜர் ரமேஷ் வாழ்க. மாஸ்னா அவரு.